ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்னு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடனுக்குடன் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மேட்சோட ப்ரிவியூவில் லெவலில் செக் பண்ணியிருக்கு, டீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கேவோட லெவல் பார்த்துடலாம். ருத்ராஜ் கைக்வாட், அஜிங்கியா ரஹானே, டேரி மிச்சல், சிவம் டுபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, மொயின் அலி, தீபக் சகர், துஷார் தேஷ்பாண்டே, மதிஷா பத்திர்னா, முஸ்தபிசூர் ரஹ்மான், சர்துல் தாகூர் அல்னாய், சமீர் ரஸ்வியை இம்பேக்டாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பஞ்சாபோட லெவல் பார்த்துடலாம். பிரப்சிம்ரன் சிங், ஜிகிர் தவான், பிரப்சிம்ரன் சிங் அல்லனா ஜிகிர் தவான். சரிங்களா? ஜானி பேஸ்டோ, ரேலி ருசவ், சசாங்க் சிங், சாம் கரம், சத்தேஷ் சர்மா, அஜிதோ சர்மா, ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ஹஜிஜோ ரபாட்டா, அஸ்தீப் சிங். இம்பேக்டை வந்து ராகுல் சகரை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட் லேஸாக பார்த்துடலாம். 49 மேட்ச் சென்னையில் நடக்குது. உங்களுக்கு 1ஆம் தேதி 7:30 நைட் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 180 to 210 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? லாஸ்ட்டாக ஒரு 7 மேட்சாக ஃபஸ்ட்டு பேட்டிங் 2, செகண்ட் பேட்டிங் 5 வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு வென்யூவில் லாஸ்ட்டாக ஒரு 7 மேட்ச்சுக்கு. சரிங்களா? ஹெட்டுக்கட்டை பொறுத்த வரைக்கும் 29 ப்ளே பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே 16, பஞ்சாப் 13 வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 மேட்ச்சுக்கு 44 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 18, செகண்ட் 26, ரைட் ஃபேஸர் 29, லெஃப்ட்டு 15. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 10 விக்கெட் டோட்டலாக எடுத்திருக்காங்க 5 மேட்ச்சுக்கு. லாஸ்ட் 5 மேட்ச். சரிங்களா? ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 7, செகண்டு 3. இந்த வென்யூவில் மட்டும் சிஎஸ்கே 73க்கு 49 வின்னிங் வச்சுருக்காங்க. பஞ்சாப் வந்து உங்களுக்கு 9க்கு 4ங்கிற வின்னிங் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். டீம் எடுக்க முன்னாடி நேற்றோட டீமையும் பார்த்துடலாம். ஸ்டோயினிஸ் கேப்டனு, வைஸ் வந்து உங்களுக்கு நெகில் வதீரா வந்திருந்தார். சரிங்களா? நம்ம எப்போவும் பேசுகிறது ஒரு ஹை பிக்கும் ஒரு லோ பிக்கும் ஜாயிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? கேப்டன் வைஸுன்னு ஜாயிண்ட் ஆகிருக்கு. 0 to 40க்குள்ளே ஒரு வயசும் 70, 73, 75க்கு மேலே உள்ளது கேப்டனும் வந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் 50%க்கு கீழே எத்தனை பேருன்னு பார்த்துடலாம். நிகில் வதீரா 1, டிம் டேவிட் 2, முகமது நபி 3, மோசிஸ் கான் 4, மயங்க் யாதவ் 5, ரவி பிஸ்னாய் 6, ஜெரால்டு கோச்சி 7 பேர் ஆல்மோஸ்ட் வந்திருக்காங்க 50% கீழே. சரிங்களா? இது எப்போது நம்ம பேசுகிறவுடைய ஒரு பாயிண்ட் தான். அதுக்கு முந்தின மேட்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அது வீடியோ போடல, கொஞ்சம் சின்ன வேலையாக இருந்ததுனால போட முடியல. வெங்கடேஸ்வர் 1, சக்கரவர்த்தி 2, ஹர்ஷித் ராணா 3, வைபவ் அரோரா 4, 50%க்கு கீழே. சரிங்களா? இதில் வந்து 4 வந்திருக்காங்க. எஸ்டர்டே வந்து 7 வந்திருக்காங்க. சரிங்களா? இதுக்குன்னு நம்ம ஃபார்முலா 2 ஃபார்முலா சொல்லியிருக்கோம். 1 6 இல்லைனா 7 வருவாங்க. சரிங்களா? 50 கீழே இல்லை அப்படின்னா 4 இல்லைனா 5. இந்த 2 ஃபார்முலா தான் எப்போவுமே வரும். இதை நீங்கள் 10 டீம் போட்டு மேக்கப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ளஸ் ஜாயின் பண்ணுற விஷயத்தையும் சொல்லிட்டோம். அதுக்கு முந்தின மேட்சும் பார்த்தீங்கன்னா 75க்கு மேலேயும் ஒரு 0 to 40%க்குள்ளேயும் ஜாயிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? எப்போவுமே அது ஜாயின் பண்ணக்கூடிய விஷயத்தையும் நம்ம பேசிட்டோம். ஓகே, அப்புறம் 7 ட்ரிப்பு வந்து இந்த 2 பேர் வந்திருந்தாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. இது என்ன அப்படின்னா, நான் ஆல்மோஸ்ட் ஒரு பிளேயர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா 2 பேர் வந்துட்டாங்க. ஓகே, என்ன அப்படின்னா ரூல்ஸ் எல்லாம் மாறினதுனால கொஞ்சம் இதை நீங்கள் பிளேயர்ஸாக கூட வந்துடுறாங்க, அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதனால் ட்ரீம் லெவல் கூட நீங்கள் ரூல்ஸ் மாறினதுனால 7 ட்ரிப்பு 5 ட்ரிப்புங்கிறது ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம் வந்துடுறாங்க, சம்டைம் பிளேயராக கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். அந்த லோ பிக்குங்கிறத நம்ம பேசுனது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஹை பிக்கு லோ பிக்கு 2யும் ஜாயின் பண்ணாலும் சரி தான், இல்லைனா 50 to 65, இந்த 40 to 65 கூட ஜாயின் பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பஞ்சாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ஸ்டோ, பி சிங்கு, சசாங்க் சிங்கு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பிரச்சனைன்னு யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணுன்னா அந்த பிளேயர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கலாம். ருத்ராஜ், டுபே. ஓகே, இப்போ இந்த 2 டீம்லேயும் பார்த்தீங்கன்னா சென்னையிலன்னு பார்த்தோன்னா 50+ ஸ்கோர் வந்து இந்த 2 பேர் அடிச்சுருக்காங்க. சரிங்களா? இதே பஞ்சாப் பார்க்கும்போது இந்த 3 பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 50+ ஸ்கோர். ஓகே, இப்போ அங்கே 3 50 இருக்குது, இங்கே 2 50 இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது பிரச்சனை பிளேயரை பார்த்துட்டு அப்புறம் டீம் எடுத்துக்கலாம். இப்போது சென்னையில் வந்து நல்ல ஆப்ஷன் இருக்குது.
டபுள் 50 ஒன்று இருக்குது. ஓகே, 50 ப்ளஸ் ஸ்கோருங்கும் போது சென்னையில் பார்த்துக்கிட்டா 2 பேர் இருக்காங்க சரிங்களா. 2ல் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க தான் வந்திருக்காங்க சென்னையில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது போக ருத்ராஜ் வந்து டபுள் 50லேயும் இருக்கார். ஆல்மோஸ்ட் நீங்கள் 3 பிரச்சனையில் சென்னையில் இந்த 2 பிளேயர் மாட்டிகிட்டு இருக்கனால கண்டிப்பாக அந்த 2 பிளேயரோட ஒன்றா கொண்டு போயிடாதீங்க. ப்ளஸ் ஏன்னா 3 பிரச்சனை மாட்டியிருக்காங்க. ஒரு பிரச்சனை கிடையாது, 3 பிரச்சனை. 2 பேர் ப்ளஸ் 50 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஒரு டீம் சென்னையில். ப்ளஸ் இன்னொன்று டபுள் 50ல் மாட்டிகிட்டு இருக்காங்க ருத்ராட்சி 2. மூணாவது என்ன அப்படின்னா 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் வேறு ஆகியிருக்காங்க. இதனால் 3 பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஜோடியாக கொண்டு போயிடாங்க சரிங்களா. ஏதோ ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, சென்னை பார்த்தாச்சு. இப்போ இந்த டீம் பார்த்துடலாம். இந்த டீமை பார்க்கும்போது உங்களுக்கு பஞ்சாபில் வந்து உங்களுக்கு இந்த 3 பேர் தான் 50 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதனால் இது ஒரு பிளேயர் வரலாம், அல்ல 2 பிளேயர் வரலாம். இந்த மாதிரி மேக்கப் பண்ணுங்கள். 3 பேர் ஒன்றா ஜோடியாக கொண்டு போயிடாங்க. ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். ஏன்னா பிரச்சனை உள்ள பிளேயரை நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 50 ப்ளஸ் ஸ்கோர் 50க்கு கீழே நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா. எப்போவுமே 50% கீழே 2 ஃபார்முலா சொல்லியிருக்கோம் நம்ம சரிங்களா. ஒன்று நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா கொண்டு போங்க. 50% கீழே 2 ஃபார்முலா இருக்குது. 6 அல்லனா 7 ஒரு ஃபார்முலா இருக்குது. 4 அல்லனா 5 ஃபார்முலா இருக்குது. இந்த 2 ஃபார்முலா தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ப்ளஸ் கேப்டனும் வைஸ் கேப்டனும் வந்து ஜாயிண்ட் ஆகிற விஷயத்தையும் சொல்லிட்டோம். ஒரு பெருசு கண்டிப்பாக ஜாயிண்ட் ஆகுது. அது கூட தான் அந்த 0 to 40 அல்லனா 40 to 60 65 இந்த 2 கேட்டகரி ஜாயின் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா. ரொம்ப சிம்பிள், இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ வந்து பேர்ஸ்டோவில் பீஸிங் ஏதோ ஒரு பிளேயரை வைங்க. நான் வந்து பீஸிங் வைக்கிறேன், அதனால் நீங்கள் பேர்ஸ்டோ வைங்க சரிங்களா. ஓகே, சித்தேஸ்வரமாக ஜிஎல் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. டோனிக்கு பேட்டிங் வந்தால் கண்டிப்பாக ஒரு 30 ரன் ப்ளஸ் எதிர்பார்க்கலாம். 30 ரன் வரை அடிக்கலாம். ஆனால் ரொம்ப லோ ஆடுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ருத்ராஜ் அல்லனா டுபே ஏதோ ஒரு பிளேயருங்க. நான் டுபே நம்புகிறேன். ஏன்னா டபுள் 50 அடித்த பிளேயர் இது வரைக்கும் இந்த ஐபிஎல்லில் ஒரு பிளேயர் கூட உள்ள என்ட்ரி ஆகலை. ஆல்மோஸ்ட் ஒரு 49வது மேட்ச் இன்றைக்கி நடக்குது. இது வரைக்கும் எத்தனையோ பிளேயர் டபுள் 50 அடித்து வந்துட்டாங்க. ஆனால் ஒரு பிளேயர் கூட என்ட்ரி ஆகலை. அதனால நான் அவர் நம்பலை சரிங்களா. ஏன்னா ஒரு பிளேயர் 2 பிளேயரை வந்திருந்தால் நம்ம கேரண்டி அவர் நம்பி வைக்கலாம். ஆனால் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு 10-20 ரன் அடித்து 1 or 2 கேட்ச் பிடிச்சா உள்ளே வரலாம். ஏன் அப்படின்னா டுபே வெளியில் போனால் உள்ளே வந்தாகணும். வைஸ் கேப்டனு எல்லா விஷயமும் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இவர் வரக்கூடிய ஃபார்முலாவும் நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் டபுள் 50ல் மாட்டினா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இந்த 49 மேட்ச்சில் எத்தனையோ பிளேயர் டபுள் 50 அடித்து வெளியில் போயிருக்காங்க. ஒரு பிளேயராக கூட வரல. அதனால தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, நான் டுபே வச்சுருக்கேன். சப்போஸ் பீஸிங்கு வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தவான் எடுக்கணும் சரிங்களா. தவானை வந்து போட்டிருக்காங்க, பார்க்கலாம். டாஸ்க் அப்போ தான் தெரியும். நான் வந்து அப்போ டெரி மிச்சலை வச்சே ஆகணும். ஏன்னா ருத்ராஜ் உங்களுக்கு போகிறாரு அப்படின்னா, சாரி நம்ம வீடியோவில் நம்ம தப்பாக பேசிட்டோம். டுபே கிடையாதுங்க, டுபே இல்லை, டெரி மிச்சல் சரிங்களா. நம்ம வீடியோவில் பேசின வந்து இந்த இடத்துல வந்து டுபே கிடையாது. நம்ம ஆல்மோஸ்ட் டுபே நினச்சிட்டோம். டெரி மிச்சல் சரிங்களா. டெரி மிச்சல் தான் கேப்டன் வைஸ் கேப்டன். கேப்டன் வந்து ருத்ராஜ், வைஸ் கேப்டன் வந்து டெரி மிச்சல். சாரி, நம்ம வந்து டுபேவை பேசிட்டோம். நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். நம்ம வந்து ருத்ராஜ் கேப்டனும் வைஸ் வந்து டுபே சொல்லிட்டோம். டுபே கிடையாதுங்க, டெரி மிச்சல் சரிங்களா. நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ருத்ராஜை கட் பண்ணிங்கன்னா டெரி மிச்சலை கண்டிப்பாக கொண்டு வரணும் சரிங்களா. ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டனில் ஏதோ ஒரு பிளேயர் நம்ம கண்டிப்பாக உள்ளே வரணும். ஓகே, ரஹானவை எடுத்துக்கலாம். சசாங் சிங் அல்லனா பி சிங் கொண்டு வந்திருக்கோம். நான் சசாங் சிங் பதில் உங்களுக்கு அஜிதோ சர்மா வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அவர் ஒரு நல்ல பிளேயரு. லாஸ்ட்டாக ஒரு 2 மேட்சாக வரல அஜிதோ சர்மா சரிங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா டச்சில் தான் இருக்கார் சரிங்களா. அதனால் அவரை கொண்டு போய்ங்க, உங்களுக்கு ஒரு கட் ஆகும். ஓகே, இப்போ ஆல்ரவுண்டரில் ஜடேஜாவை எடுத்துக்கோங்க. ஷாம் கரன், மொயின் அலி ஓவர் போட மாட்டேங்கிறாருங்க. 1 or 2 ஓவர் போட வாய்ப்பு இருக்கும். ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, 10 ரன்னாவை எடுத்துக்கோங்க. ஹர்ஷல் பட்டேலை ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க. எம் ரஹ்மான் எடுத்துக்கோங்க. ரபாட்டா சிங்க ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க. தேஷ்பாண்டே ஒரு பெரிய ஒரு விக்கெட் எடுத்தார். அடுத்து வந்து விக்கெட் லெஸ்ஸாக போகிறாரு, அவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ராகுல் சகர், கச்ப்ரா இருக்கார். நீங்கள் வந்து ஹர்ஷல் பட்டேல் கூட போய்க்கலாம். இந்த மாதிரி கூட வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு கட் ஆச்சுங்களா. ஓகே, இப்போதைக்கு கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது பெருசை ஃபுல்லாக போட்டுருங்க சரிங்களா. பெருசு யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுங்க. இவங்க கூட வயசு வந்து இந்த
ஒன்று அந்த நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா 0 to 40க்குள்ளே யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இவங்களுக்குள்ளே லோ பிக்கை ஜாயின் பண்ணி போடுங்க. சரிங்களா? ஓகேங்க. இதுதான் சொல்லுதான் ரிஸ்க் ஆப்ஷன் ஃபுல்லாக நீங்கள் லோ பிக்கை ஃபுல்லாக ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்க. இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.